The standard model ன்னு நாங்க படிச்சோம். ஸ்டாண்டர்ட் மாடல்னா என்ன? அடிப்படை துணிக்கைகளை அடுத்தது அடிப்படை இடைத்தாக்கத்துக்கு காரணமான துணிக்கைகளை கொண்ட அட்டவணை. இது 1970ஆம் ஆண்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, அதாவது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த அட்டவணையிட தொடக்கத்துல சில துணிக்கைகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, அதாவது அப்குவாக், என்ன ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் இப்படி இருக்குதானே. இதுல வந்து என்ன கருவும் எலக்ட்ரானும் இருக்குது. இந்த கருவுல உள்ள துணிக்கைகளை பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குது? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் தான் என்ன ஒரு அணுவா ஆக்குதுன்னு நம்பப்பட்டுச்சு. ஆனா என்ன செய்யப்பட்டுச்சு, பிற்காலத்துல நிறைய துணிக்கைகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த இதுல உள்ள ஒவ்வொரு பேரையும் சொல்லலாம். அப்படி நிறைய துணிக்கைகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப் குவாக்ஸ், டவுன் குவாக்ஸ், பயோன், காவோன் எல்லாம் நாங்க படிச்சோம். அப்படி நிறைய துணிக்கைகள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டு வந்துச்சு. இப்ப நீங்க கெமிஸ்ட்ரியில என்ன செய்றீங்க? ஆவர்த்தன அட்டவணையில 123 மூலகங்கள், 120க்கு மேற்பட்ட மூலகங்களை என்ன செஞ்சுக்கிறீங்க? ஒழுங்குபடுத்திக்கிறீங்க. அப்படி ஒழுங்குபடுத்துறதுக்கு காரணம் என்ன? படிக்கிறதுக்கு ஈஸியா ஆக்குறதுக்கு. அப்ப அதே மாதிரி இங்கேயும் வந்து என்ன, இங்கேயும் துணிக்கைகளை வந்து அவற்றின் இயல்புகளின் அடிப்படையில வந்து என்ன செஞ்சாங்க? ஒழுங்குபடுத்தினாங்க. என்ன இயல்புகள்? திணிவு, கரங்கள், அடுத்தது ஏற்றம், அடுத்தது அதுல ஆயுட்காலமும் பயன்படுத்தப்பட்டுச்சு. ரைட், இது வந்து எப்படி நடந்துக்குதுன்னு பார்ப்போம். இங்க வந்து UDD என்றது என்ன? நியூட்ரன். UUD என்றது புரோட்டான். மத்தது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல வந்து நீங்க எல்லாம் படிச்சுக்கிறீங்க, அப் குவாக்ஸும் டவுன் குவாக்ஸும் ஸ்ட்ரேஞ்ச் குவாக்ஸும் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா சாம் குவாக்ஸ், இந்த சாம் குவாக்ஸ், டாப் குவாக்ஸ், பாட்டம் குவாக்ஸ் எல்லாம் வந்து இருக்குமென்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அந்த அட்டவணையில எலக்ட்ரான், மியோன், டவ், எலக்ட்ரான், நியூட்ரினோ அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுக்கு மேலதிகமா நாங்க இதுக்கு பிறகு படிப்போம். துணிக்கைகளோட அடிப்படை இடைத்தாக்கங்களுக்கு காரணமான துணிக்கைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதாவது Z போசோன், W போசோன், அடுத்தது போட்டோன். நாங்க போட்டோன்ன்றது இதுக்கு முன்னுக்கு படிச்சுக்கிறோம். மின்காந்த அலையில அல்லது லைட்ல எல்லாம் இருக்கிற ஆள் யாரு? போட்டோன். அது பிறகு குளூஆன்ஸ் வந்து யாரு? குவாக்ஸ வந்து குவாக்ஸுக்கு இடையிலான விசைக்கு காரணமான ஆள் வந்து குளூஆன்ஸ். அடுத்த கடைசியா கண்டுபிடிக்கப்பட்டதுதான் என்ன? ஹிக்ஸ் போசோன். அது வந்து என்ன, ஒரு துணிக்கையோட திணிவுக்கு, உலகத்தில் உள்ள எல்லா துணிக்கைகளையும் திணிவுக்கு காரணமான துணிக்கை என்று கருதப்படுவது. அப்ப இவ்வளோத்தையும் ஒழுங்குபடுத்துற அட்டவணை தான் என்ன? The standard model. ரைட், இப்ப நாங்க ஒரு விஷயம் படிச்சுக்கிறோம். என்ன? நாங்க தி ஸ்டாண்டர்ட் மாடல் என்ற விஷயம் படிச்சுக்கிறோம். இது வந்து சிலபஸ்ல இல்ல. இதுக்கு ஸ்டாண்டர்ட் மாடலுக்கு பிறகு நான் மேலதிகமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஸ்டாண்டர்ட் மாடல்ன்றது சிலபஸ்ல இருக்குது. ரைட், ஆனா இதுக்கு மேலதிகமா பிசிக்ஸ பாத்தீங்கன்னா சூப்பர் சிமெட்ரி, அடுத்தது டார்க் மேட்டர், அடுத்தது என்ன என்டிமேட்டர் எசிமெட்ரி, அடுத்தது எக்ஸ்ட்ரா ஜெனரேஷன், அடுத்தது எக்ஸ்ட்ரா டிமென்ஷன். நீங்க முப்பரிமாணம் வரையும் படிச்சுக்கிறீங்க தானே? அதுக்கு மேலதிகமாகவும் ஒரு பரிமாணங்கள் இருக்குதுன்னு நம்பப்படுது. இப்ப இப்படி நிறைய உலகத்துல விடை காணாத புதிர்கள் இருக்குது. அப்ப அதையெல்லாம் பத்தி நாங்க படிக்க போறோம்ல. இது ஸ்டாண்டர்ட் மாடல்ல மட்டும் படிச்சேன். கொஞ்சம் விஷயம் வந்து இப்படி எல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு கொள்றதுக்காக இதெல்லாம் சொல்றேன்.
என்ன இப்படி நிறைய விஷயம் இருக்குது. பாரு, மைக்ரோஸ்கோபிக் பிளாக் ஹோல். அப்ப இந்த இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நாங்க படிக்க தேவையில்லை. இதை கொஞ்சம் விளங்கி கொள்றதுக்காக சும்மா சொன்னேன். இது இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு